ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பைரல் பாஸ்தா எப்படி செய்றதுன்னு தான் குயிக்கா ஒரு 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். ஈஸி ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவை இந்த மாரி ஸ்பைரல் பாஸ்தா. அப்புறம் இது கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன். அதனால 1 வெங்காயம், 1 தக்காளி, அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், கரம் மசாலா. அப்புறம் டேஸ்ட்டுக்கு நம்ம அப்புறமா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போறோம். அவ்வளோதான். ஈஸி ரெசிபி தான். ஸோ குயிக்கா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, ஒரு கடாயில தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு, அதில வந்து இந்த ஸ்பைரல் பாஸ்தாவ வந்து நம்ம போட போறோம். அதில போட்டுட்டு, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் சால்ட் வந்து அதில கொஞ்சம் இதுவாகும். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு, இது வேக வச்சுக்க போறோம். அதுக்குள்ள சைட்ல வந்து நம்ம வந்து வெங்காயமும், தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த தண்ணி வந்து நம்ம தண்ணி ஊத்துன உடனே போடக்கூடாது. கொஞ்சம் கொதிச்சு வரணும். தண்ணி வந்து நல்லா ரோலிங் பாயில் இந்த மாரி பாயில் ஆகும்போது தான் நம்ம வந்து இந்த பாஸ்தாவ வந்து ஆட் பண்ணணும். இந்த பாஸ்தா ஆட் பண்ணிட்டு அது அப்படியே நம்ம விட்டுடலாம். கொஞ்சம் வேகணும். அது வந்து வெந்துடுச்சான்னு எப்படி தெரியும்னா, கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். கொஞ்சம் சாஃப்ட் ஆன உடனே நம்மளுக்கு தெரியும் அது வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு 2 மினிட்ஸ்லயே வெந்துடும். ஏன்னா நம்ம தண்ணி நல்லா கொதிக்கும்போது போட்டிருக்கோம் இல்லையா? அதனால 2 மினிட்ஸ்ல வெந்துரும். ஸோ அ வெங்காயம், 1 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இஞ்சியும் பூண்டும் அப்படியே நசுக்கி வந்து போட்டுட்டேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து சைட் பை சைட்ல கூட செஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாய் வந்து பக்கத்துல வச்சுட்டு, அதில வந்து வெங்காயம் இது ஈஸி வெந்துரும். இது டக்குனு நம்ம வெங்காயம், தக்காளி கட் பண்றதுக்குள்ளவே இது வந்து வந்து ஈஸியா வந்து வெந்துடும். அதனால நீங்க வந்து சைட் பை சைட்லயே பண்ணிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம சைட் பை சைட்லயே பண்ணிக்கோங்க. டக்கு டக்கு டக்குன்னு 15 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். ஈஸி ரெசிபி தான். இப்போ வந்து இது வந்து வெந்துடுச்சு. கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆனா நம்மளுக்கு தெரியும். கொஞ்சம் சாஃப்ட்டா ஆயிடுச்சு. அவ்வளோதான். இத எடுத்து நம்ம சைட்ல வச்சிடலாம். சைட்ல வச்சுட்டு, இன்னொரு கடாய் வச்சுட்டு, அதில இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு, நம்ம வந்து இத ஆட் பண்ண போறோம். அவ்வளோதான். நல்லா வெந்துருச்சு பாருங்க. நம்மளுக்கு தெரியும். கை வச்சு பார்த்தோம்னேவே கொஞ்சம் தெரியும். நல்லா சாஃப்ட்டா ஆயிட்டுருக்கும். இப்போ வந்து கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இதில வந்து நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு ஆனியன் போட்டுடலாம். அவ்வளோதான். அப்புறம் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஆனியன் போடலாம். இப்போ வெங்காயம் வந்து வதங்குன உடனே நம்ம நல்லா வதக்கணும். எல்லா ரெசிபிக்குமே வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து வதக்குறீங்களோ, குடமிளகா இருந்தா போட்டுக்கோங்க. ஆப்ஷன் தான். குடமிளகா போட்டா கொஞ்சம் டேஸ்ட் வரும். ஆப்ஷன் தான். என்கிட்ட இருந்துச்சு கொஞ்சம். அதனால அந்த குடமிளகா கட் பண்ணி இப்படியே போட்டேன். ஆனா எந்த ஒரு ரெசிபிக்குமே நீங்க வெங்காயம், தக்காளிய நல்லா வதக்கணும். நல்லா வதக்குனீங்கன்னாவே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்குனா தான் அந்த ரெசிபிக்கான டேஸ்ட்டே வரும். நம்ம பிரியாணியா இருக்கட்டும், ஒரு நார்மல் வெங்காயம் என்ன சொல்றது, தக்காளி சட்னியா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலுமே நல்லா வதக்கணும். இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. அண்ட் லைட்டா சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே. சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, இதில எதுவுமே போடல. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட்டு. ஆல்ரெடி நம்ம பாஸ்தாலயும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால சால்ட் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாஸ் ஊத்திடலாம். இது நல்லா வதக்கிட்டு சாஸ் ஊத்திடலாம். எப்பவுமே நல்லா ஃப்ரை பண்ணா தான் அந்த டிஷ் வந்து சூப்பரா இருக்கும். நம்ம ஒண்ணும் பாதியுமா வதக்கிட்டோம்னா, அந்த டிஷ் நல்லா இருக்காது. டேஸ்ட் கம்மியாகறதுக்கு அதுதான் மெயின் ரீசனே. இப்போ நம்ம சைட்ல வேக வச்சிருக்கிற பாஸ்தாவ வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதில ஆட் பண்ணிட்டு, நல்லா ஒரு 2 மினிட்ஸ் போல நம்ம ஸ்லோல வச்சுட்டு, கொஞ்சம் நல்லா கிளறி விட்டோம்னா, இது ரெடி ஆயிடும். அவ்வளோதான். ஈஸி தான். இது வந்து நம்ம 15 மினிட்ஸ்லயே செஞ்சிடலாம். சைட் பை சைட் செஞ்சோம்னா, 5 மினிட்ஸ்லயே முடிஞ்சிரும் இது. டக்குன்னு செஞ்சிடலாம். அண்ட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்கும்.
அவ்வளோதான். இது அப்படியே வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கிட்டோம், இறக்கிடலாம். இல்ல ஒரு ஸ்லோல வச்சுட்டு அதில கொஞ்சம் அந்த அந்த சாஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராயிடும். அவ்வளோதான். டக்குன்னு நம்ம ஈஸியா இது வந்து ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்ல கூட முடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து 15 மினிட்ஸ் எடுக்க வேண்டிய டைமே கிடையாது. நம்ம ஆனியன், டொமேட்டோ கட் பண்ணி வச்சுட்டோம்னாவே டக்குன்னு ரெடி பண்ணி குடுத்துடலாம் பசங்களுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ இத சர்வ் பண்ணிடலாம் வித் டொமேட்டோ சாஸோட. சைட்ல கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊத்திட்டு, இத ரெடி பண்ணி குடுத்துடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் ஈஸி ரெசிபிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. இப்போ சர்வ் பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்காரு. தப்பு பண்ணிட்டீங்கன்னா தண்டனை அனுபவிங்க.